மீனத்திற்கு எப்படி அமைகிறது? இந்த நிறைவான ராசியை முதலில் நான் ஸ்ரீமதி பாரதி ஸ்ரீதரம்மாவிடமிருந்து தொடங்குறேன். மீனத்துக்கு சொல்லுங்கம்மா. மீனராசிக்காரர்களுக்கும் இந்த கும்பராசி போலவே தான். ஏன்னா சனி பகவான் வந்து மகரம், கும்பம், மீனம் 3 பேருக்குமே வச்சு செஞ்சிட்டாரு. இந்த வருடம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் சனி பகவான், ஆனால் ஒரு பெரிய ரிலீஃப் வந்து இந்த குரு பெயர்ச்சியாக அவங்களுக்கு இருக்கும். எப்போவுமே நேச்சர் வந்து நல்ல பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அது மாதிரி இவங்களுக்கு இந்த குரு பார்வை இருந்தாலே போதும், எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் அவங்க வந்து வென்று வரலாம். இந்த சனி பகவான் அவங்க ராசியில் இருக்கும் பொழுது இவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் கொஞ்சம் குறையும். பண்ணலாமா வேண்டாமா, ஐயோ நான் நம்பலாமா வேண்டாமா, இது வரைக்கும் அடிபட்டுட்டோமே அப்படின்னு. அதுவும் பிள்ளைகள் விஷயத்தில் நிறைய அடிபட்டிருப்பாங்க மீனராசிக்காரர்கள். நிறைய கடனை சேர்த்து வச்சுருப்பாங்க, பசங்கள்லாம் படிக்காமல் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள், சொல்லாமல் கொள்ளாமல் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்களில் மீனராசிக்காரர்கள் அடிபட்டதுனால இந்த குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு வந்தாலும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், இவங்க எந்த துறையில் இருந்தாலும். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் லோவாக இருக்கனால உங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸை அதிகம் பண்ணிக்கோங்க. அதனால் இதில் வந்து தினமும் காலையில் உங்களுக்கு யோகா, மெடிடேஷன் இது மாதிரியெல்லாம் பண்ணும்பொழுது உடல் ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும், மன ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு நான் இதுதான்ப்பா அப்படின்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு டைம். ராகு பகவானும் லாபத்தில் வந்துடுவார், இதுக்கு மேலே என்ன இருக்குது இல்லையா? ஸோ இது எல்லாம் வந்தாலும் கூட, ஐயோ இல்லைப்பா எனக்கு ஜென்ம சனி, நான் வீட்டிலையே இருக்கேன், சனி பெயர்ச்சி முடியட்டும் அப்புறம் பண்ணுறேன்னா காலம் கடந்து விடும். அதனால் ஜென்மத்தில் சனி இருந்தாலும் பரவாயில்ல, நிறைய சேலஞ்சஸை எதிர்கொள்ளுங்கள், கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீங்க. உங்களுக்கு இந்த வருடம் வந்து நஷ்டம் என்பது இருக்காது. அதனால் பங்கு சந்தை முதலீடுகள், வியாபார முதலீடுகள் எல்லாமே தைரியமாக பண்ணலாம். மிக்க நன்றிம்மா, நல்ல பாசிட்டிவான தொடக்கம் கொடுத்துருக்கீங்க. யாமிருக்க பயமேன் திரு அருண்குமார் அவர்கள், நீங்கள் சொல்லுங்கள் மீனத்திற்கு எப்படி அமையுது? மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தன் மனதில் இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மையை இந்த வருஷத்தில் தூக்கி தூரம் போட்டுட்டாலே போதும், நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை சத்தியமாக அடைவீர்கள். ஏன்னா இந்த 7.5 சனி ஆரம்பித்து அந்த 3 வருஷம் மீனராசிக்காரர்கள் நிறைய தடுமாற்றம். உங்களால் எல்லாமே செய்ய முடியும். ஊருக்கு வெளிச்சத்தை கொடுக்குற நீங்கள் உங்கள் விஷயத்தில் இருட்டில் நின்றுட்டே பயந்துக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. 1000 பேரை நான் வழி நடத்துகிறேன் சார், எனக்கு இன்னும் சின்ன அடி கூட எடுத்து வைக்க முடியலன்ற தயக்கத்தில் இருந்துட்டு இருந்தீங்க. அந்த வழிகள் அத்தனையும் வரக்கூடிய வைகாசி 13ஆம் தேதியோட மாறிடும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உச்சமடைகிறார். அது உங்களுடைய ராசியே பார்க்குறாருங்க. மரண பயம் விலகும், மன ரீதியாக இருந்த குழப்பம் சரியாகும், நிறைய தடுமாற்றம், 1008 சிந்தனை, என்ன நினைக்கிறதா, பொண்டாட்டி நினைக்கிறதா, பிள்ளைய நினைக்கிறதா, தொழிலை நினைக்கிறதா, அந்த சிந்தனை அத்தனையும் இந்த குரு பார்வை வந்துச்சுன்னா ஆண்டவனர்களோடு பரிபூரணமாக விலக போகுது. ரொம்ப குறிப்பாக பஞ்சமஸ்தானத்தில் குரு உச்சமடைகிறாருங்க. ஒரு எதிர்பார்த்திராத பாக்கிய ஸ்தானத்தை பார்க்குறார். நிச்சயமாக குறித்து வச்சுக்கலாம், இந்த வருஷத்தில் ஒரு திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் சுப செய்தி, திடீர் மங்கள காரியங்கள் குடும்பத்தில் நடந்தே தீரும். அதே மாதிரி 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருக்கும். நேற்றுக்கெல்லாம் 5 பத்தலை 50 பத்தலை 5 லட்சம் எடுத்துன்னு வந்தால் கூட பத்தலையே சாமி, கடன் வாங்கி தானே செலவு பண்ணேன் அப்படின்ற உங்களுடைய மனக்குமுறல்கள் எல்லாம் மாறும். கை நிறைய அள்ளி செலவு பண்ணக்கூடிய காலத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அதே மாதிரி விரயஸ்தானத்தில் இருந்த ராகு உங்களுக்கு விலக போறார். சுப விரயங்கள் நிறைய நடக்கும். பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ண போறேன், வீடு கட்ட போறேன், வண்டி வாகனம் வாங்க போறேன், சுய தொழில் பண்ணக்கூடிய அனுகூலங்கள் எல்லாமே மாறக்கூடியதாக இருக்கும். 6ல் கேது 1.5 வருஷமா நான் ஊட்டி வளர்த்தவனே என்னை எட்டி உதைச்சா மாறலன்ற கதையாக தான் வாழ்க்கை போச்சு. 6ல் இருந்த கேது விலகிறதுனால மறைமுகமாக இருந்த எதிரி, சத்துரு, கடன் நெருக்கடிகள் அத்தனையும் தவிடுபொடியாக மாறும். 5ல் கேது வருது, பிள்ளைங்களுக்கு பாதிப்பு வருமானலாம் தயவு செஞ்சு பயப்பட வேணாம். ஏன்னா உச்சம் பெற்ற குருவோடு கேது சேர்கையில் புனிதம் அடையக்கூடியதாக இருக்கு. இப்போ பிள்ளைகளால் உங்களுக்கு பெரிய பேர், புகழ், அந்தஸ்து, கீர்த்தி அத்தனையும் கிடைக்கக்கூடியது தான். முதல்ல சொன்ன ஒரே ஒரு விஷயம்தான், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இன்ஃபீரியாரிட்டி தாட்ஸும் முதல்ல தூக்கி போடுங்க. உங்களால் முடியாத விஷயம் இந்த வருஷத்தில் சத்தியமாக ஒன்றுமே இல்லை. எதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ கண்ணை மூடி தொடங்குங்க. இந்த வருடம் முழுக்க வெற்றி தான் உங்களுக்கு. மிக்க மகிழ்ச்சி. மீனராசிக்காரர்கள் முகத்தில் இப்போதான் மகிழ்ச்சியை நாங்கள் பார்க்குறோம். நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஐயா அவர்கள், நீங்கள் சொல்லுங்கள் மீனத்திற்கு எப்படி அமையுதுங்க ஐயா? மீனராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே இந்த ஆண்டு கிரகங்களை நம்ம எடுத்து பார்க்கும்போது ஒரு கிரகத்தினால் ஒரு தடை வருது வச்சுக்கோங்களேன். ஒரு சனி பகவானால் தடை வந்தால் குரு பகவான் காப்பாற்றுவார். குரு பகவானால் தடை வருகிற போது சனி பகவான் காப்பாற்றிடுவார். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஜென்மச்சனியாக வருகிறார். அப்படிங்கும்போது ஒரு மனக்கலக்கம் அது இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த குருவுடைய பார்வை அந்த மனக்கலக்கத்தை போக்கிடும். நிறைய பேர் நம்பிக்கை துரோகத்தினால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா சனி புதனுடைய சேர்க்கை ஒரு நம்பிக்கை துரோகத்தை கொடுக்கும். ஒரு நெருங்கிய நண்பனாலேயோ குடும்பத்தில் உள்ளவர்களாலேயே கூட இவர்களுக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஆனால் குரு பகவானுடைய பார்வை அதிலிருந்து இவர்கள் மீண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துரும்.
நிறைய பேருக்கு தொழில் ரீதியாக பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. அதிலிருந்தும் காப்பாற்றப்பட்டு இப்போ நேற்று வரைக்கும் எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் கிடைக்கல, ரெகக்னேஷன் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கும், நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். வெளிநாட்டில் ஒரு நாட்டில் இருக்காங்க, அங்கேருந்து இன்னொரு நாட்டிற்கு மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். வெளிநாட்டில் விசா மறுக்கப்பட்டால் கூட இந்த நாடு வேணாங்க, எனக்கு இன்னொரு நாட்டுக்கு போகிறேங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு இவர்களுக்கு ஏற்படும். புதிய வீடு, புதுசாக வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் எல்லாம் இந்த ஆண்டு இவர்களுக்கு இருக்கும். பிள்ளைகளால் ஏற்பட்ட மன துன்பங்கள் நீங்கும். என்னுடைய காலத்தில் பிள்ளைகள் என்னை விட்டுட்டு ஃபாரின் போயிட்டாங்களே, என் பிள்ளைகளுடைய சப்போர்ட் இல்லையே அப்படின்னு ஏங்கக்கூடிய பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுடைய சப்போர்ட் கிடைக்கும். ரொம்ப நாளாக திருமணம் இந்த குடும்பத்திலே தடை இருந்தால் திருமண தடை நீங்கும், குருபலம் வருகிறது. அதை போல நல்ல புத்திர பாக்கியம் அமைகிறது. அப்படி நல்ல நல்ல செய்திகள் எல்லாம் வருது. குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் கிடைக்கிறது. ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன தடைகள் இருந்தால் நிவர்த்தியாகும். ஹையர் எஜுகேஷன் கைகூடி வரும். இவர்களுக்கு 7ஆம் இடத்திற்குரிய புதன் ராசியில் வந்து உட்காருகிறார். திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இப்போ நிவர்த்தியாகும். மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலை கிடைக்கும். இந்த யோகங்கள் உண்டு. அதாவது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக ஒரு பிரச்சனை வந்து அது நிவர்த்தியாயிடும். இந்த ஆண்டு உங்களுக்கு நிறைந்த நன்மைகள் ஏற்பட போகிறது. நன்றி ஐயா. நிறைவு செய்ய போறது நீங்க தான் பீம்ராஜ் ஐயர் அவர்களே. நீங்க சொல்லுங்க, நிறைவா மீனத்துக்கு எப்படி அமையுது? இந்த மீனராசி பலன் சொல்வதற்கு முன்னதாக இந்த பராபவ வருஷத்துக்கும் அடுத்து மாறப்போகின்ற குரு பகவானுக்கும் அதற்கு அடுத்து மாறப்போகின்ற ராகு பகவானுக்கும் கோடானு கோடி நன்றிகளை நான் முதல்ல சொல்கிறேன். ஏன்னா நம்மை வழக்கமாக ஃபாலோ பண்ணுறவங்க, நம்ம சொல்லக்கூடிய பலன்களை கேட்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் வந்து பர்சனலாக எங்களுக்கு சரியில்லை தாங்க, ஆனால் நீங்கள் சொல்லும்போது இன்னும் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் பாசிட்டிவாக சொல்லுங்கன்னு இதற்கு முன்னாடி நடந்த சில பயிற்சிகள் இது போல் வருட பலன்கள் அப்போது ரொம்ப மன கஷ்டப்பட்டு கேட்டுக்கிட்டாங்க. இருந்தாலும் தொழில் தர்மம் கருதி நம்ம இருக்கிறத சொல்லணும் அப்படின்னு சொல்லி மனதை கல்லாக்கிக்கிட்டு பலன்களை சொன்னோம். ஆனால் இந்த ஆண்டு வந்து சந்தோஷமாக பலன்களை சொல்லலாம். ஏன்னா வந்து இதற்கு முன்னாடி நடந்த அனைத்து பயிற்சிகளுமே உங்களுக்கு எதிராகத்தான் இருந்தது. ரொம்ப எல்லா விதத்துலேயும் கஷ்டப்பட்டீங்க. இதற்கு பிறகு வரக்கூடிய பயிற்சிகள் ஒவ்வொன்றும் உங்களை வந்து அப்படியே ஒரு சுதந்திரத்தை, விடுதலையை நோக்கி, நல்ல உற்சாகத்தை, தைரியத்தை நோக்கி கொண்டு போகக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமாக ராசியாதிபதி குரு அவர் வந்து 5ஆம் இடத்திற்கு வர்றது அப்படின்னு சொல்லக்கூடியது அற்புதமான ஒரு விஷயம். அது வந்து புண்ணியம் செய்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த பேர் கிடைக்கும். அந்த 5ஆம் இடத்திற்கு வரும்போது அவர் உச்சபலத்தை அடைகிறார். ராசியாதிபதி ராசியை பார்க்குறார், முக்கியமான இடங்களை பார்க்குறார். 12இல் இருக்கக்கூடிய ராகு 11ஆம் இடத்திற்கு வந்து அந்த ராகுவை குரு பார்க்க போகிறார். எதெல்லாம் இல்லை, எதெல்லாம் போச்சுன்னு கஷ்டப்பட்டீங்களோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து அடைய போகிறீங்க. அதனால் உற்சாகமாக இந்த தமிழ் வருடப்பிறப்பை கொண்டாடுங்க. அந்த வருடப்பிறப்பு அன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு உங்கள் பேரில் எப்படி அர்ச்சனை பண்ணுறீங்களோ அதுபோல் நம்மை போன்று நிறைய பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க, எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக் கொள்ளுங்க. அன்றைய நாளில் தான தர்மம் பண்ணுங்கள். பொதுவாக எல்லாருமே இந்த வருஷத்தில் அந்த நீர் ராசி, ஜலராசின்னு சொல்லுவோம், அதில் தான் முக்கியமான கிரகங்கள் பலமாக இருக்கிறது. கடகத்துக்கு குரு வரப்போகிறார், அப்புறம் கேது வரப்போகிறார் ஜலராசி, அப்புறம் மீனம் ஜலராசியில் தான் சனி இருக்கார், அதனால் மகரத்தில் ராகு வரப்போகிறார். அதனால் ஜலராசி புண்ணிய தீர்த்தங்களில் எப்பெல்லாம் விசேஷங்கள் வருகிறதோ, விடுப்பு வருகிறதோ, வாய்ப்பு இருக்கிறதோ அப்போல்லாம் போய் நீராடுங்க. எக்ஸப்ட் வந்து கடலில் நினைத்த போது, நினைத்த நேரத்தில், நினைத்த நாளில் குளிக்கக்கூடாது. அதை மட்டும் பெரியவர்களை கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள். மற்ற புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுங்க. தினந்தோறும் நீங்கள் ஸ்நானம் பண்ணும்போது தண்ணி பிடிச்சி வைக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிந்த தெய்வ நாமாவளிகளை ஒரு ஓம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜலத்தில் கையால் எழுதுங்க. நமச்சிவாயன்னு எழுதுங்க, முருகான்னு எழுதுங்க, ஈஸ்வரான்னு எழுதுங்க. எழுதிட்டு அதன் பிறகு குளிங்க. ஏன்னா உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் அந்த யூக்லிப்டஸ் ஆயில் அந்த தண்ணியில் போட்டு குளித்தா உடம்பு கைகால்லாம் சரியாயிடும், அந்த ஒரு உற்சாகம் வரும்னு நினைக்கிறீங்களே, அதை விட 100 மடங்கு இது பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதனால் அந்த ஜலக்கரையில் நீர்நிலைக்கு அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போங்க, அந்த புண்ணிய தீர்த்தங்கள்லாம் போய் நீராடுங்க. தினந்தோறும் குளிக்கும்போது அந்த நீரை கங்கையாக நினைத்து அதில் உங்களுக்கு தெரிந்த தெய்வ நாமாவளிகளை பக்தியோடு நம்பிக்கையோடு இது ஸ்நானம் பண்ணுங்க. இந்த ஆண்டு அற்புதமாக இருக்கும். வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி. பேசாம நாங்களும் மீனத்திலே பிறந்திருக்கலாமேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாருமே நேர்மறையான வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.